RTX 5070 is here. So is RX Radeon RX 9070 and 9070 XT. நிறைய பேர் வந்து PC பில்ட் பண்றதுக்கு அந்த வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. So RTX 4090 ஓட பெர்ஃபார்மன்ஸ் அப்படி இப்படிலாம் வந்து சொல்லிருக்காங்க இதை பார்த்துட்டு. ஸோ அதனால இந்த வீடியோல வந்து 3 important things சொல்றேன். வீடியோட எண்ட் வரைக்கும் பாருங்க. First things first, performance. 5070 ஓட பெர்ஃபார்மன்ஸ் வந்து is actually equal to a 4070 சூப்பர் தான். எனக்கு புரியுது கொஞ்சம் அன்ஃபார்ச்சுனேட்டான நியூஸ், பட் ஸ்டில் கொஞ்சம் பெனிஃபிட்ஸும் இருக்கு. கேமிங்ல பாத்தீங்கன்னா வந்து we have DLSS 4 and AI workloadsல வந்து performance வைஸ் வந்து கொஞ்சம் அட்வான்டேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2025ல வந்து நீங்க ஒரு PC பில்ட் பண்றீங்கன்னா வந்து going with 5070 is going to be a smarter and a better choice ன்னு சொல்வேன். ஏன்னா பிரைஸும் பாத்தீங்கன்னா it's going to be exactly the same. செகண்ட் பாயிண்ட், இது யாருக்காக? ஸோ இங்கே தான் வந்து RX-ஓட 9070 வந்து உள்ள வருது. ஏன்னா வந்து ரா கேமிங் பர்ஃபார்மன்ஸ்ல வந்து that is going to be better than a 5070. But if you're also into productive workloads like video editing, rendering, architecture and AI எல்லாம் பண்றீங்கன்னா வந்து டெஃபினட்டா வந்து 5070 is going to be a more stable and a safer option அப்படின்னு சொல்லுவேன். Third important and essential point, pricing. 5070 ஓட பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து அரௌண்ட் இந்த 60 to 70,000 ரேஞ்சில் நிறைய ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு இருக்கு. அதே மாதிரி வந்து 9070 ஓட பிரைசிங் வந்து 65,000 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு ஒரு PC பில் பண்ணா வந்து DM பண்ணுங்க, நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இதே மாதிரி நிறைய டெக் ரிலேட்டட் கண்டென்ட் பார்க்கணும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே மக்களே. பை.